என்னல கண்ணே திறக்க முடியல. எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. ஜூஸ்ன்னு தானல சொன்னேன். இது குடிச்சு மண்டை கிடக்குது. என்ன இளவுலது? அது ஒண்ணும் இல்லல. முத டைம்ல அதான் உனக்கு இப்படி இருக்கு. வா வா ஒண்ணும் செய்யாது. நானே அடுத்து வேலை மாறி போயிருவேன். நீ என்ன என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதான் வா வா உன்னை வீட்ல கொண்டு போய் விடுதே வாள. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. வாழ வா, இன்னைக்கு எங்க வீட்லயே இரு. உங்க வீட்டுக்குலாம் போக வேண்டாம். எங்க வீட்லயே படுத்து தூங்கு. சரியா? வா. இதுக்கு போனாதான் தெரியும் நீயே உங்க வீட்ல படுத்து தூங்க முடியுமான்னு. வா, அவன் பொண்டாட்டி என்ன சொல்லுதான்னு தெரியல. அது வேற. அவ கிடக்கா மச்சான். நீ வாழ. நீ தாம்ல எனக்கு முக்கியம். ஹாய் ஹாய் லேடி. என்ன குறுகுறுன்னு பாக்கீங்க? நான் ரொம்ப அழகா இருக்கணும். என்னது இவன் ஏன் இப்படி வளரிக்கிட்டு போறான்? தப்பா நினைச்சுக்கிடாதீங்க சிஸ்டர். அவனுக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டு வேற ஒண்ணும் இல்ல. குடிகார பையனா இவன் நல்ல மனுஷன்னு நினைச்சேனா? கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு கல்யாணம் தான் ஆயிருக்கு. அடுத்த கல்யாணம் பண்ணனா நான் உங்களை கன்சிடர் பண்ணுதேன். அதுக்கு நீ என்ன இப்படி வச்சு பார்த்துட்டே இருக்கீங்களே? இவன் என்னைய பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? எவா இப்ப இவள கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருக்கா? சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர். நான் சொன்னேன்ல கொஞ்சம் அதிகமாயிட்டு அதான் கொஞ்சம் வளரிக்கிட்டு இருக்கா. முத டைம் வரையா கொஞ்சம் தள்ளுங்க. நான் சரி கொண்டு போய் அவ வீட்ல விட்டுட்டு போட்டும். ஏல அவங்க வேற என்னையே பார்த்துட்டு இருக்காங்க பாத்தியா? வேணா என் நம்பரை கொடுத்துட்டு வரட்டுமா பேசுறதுக்கு? ஏன் வீட்டுக்கு போல உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருக்கும். அந்த ஆள்கிட்ட உட்கார்ந்து உட்கார்ந்து பேசி போ. கண்டதே வளராத. இந்த பையல எப்படியாவது இந்த தெருல இருந்து துரத்தி விடணும். இப்படி குடிகார பையலா குடிச்சிட்டு போனா எங்கள மாதிரி அழகான பொண்ணுங்கெல்லாம் இந்த ரோட்ல நடக்க முடியுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? ஏக்கா, ஏன் மஞ்சமாக்கா வெளியில வா. ஏடி வாசல்ல நின்னு இதுக்கு காலு காலுன்னு கத்திக்கிட்டு இருக்க. இந்த சப்பாத்திக்கு பேசஞ்சு வச்சிருக்கேன். போட்டு வச்சிட்டு வரட்டுமா? அதுக்கெல்லாம் ஒண்ணும் நேரம் இல்ல. ஒழுங்கு மரியாதை வெளியில வா. ஏடி அப்படி என்ன உனக்கு தலை போற விஷயம் என்ன ஆச்சுடி? சொல்லு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்காவது சீக்கிரம் படுபோடு பார்த்து எதுக்கு கூப்பிட்ட? ஏப்பா மஞ்சமாக்கா கேளு. இந்த பையன் இருக்கான் தெரியுமா? ராமு புதுசா வந்திருக்காம்ல. அங்கனக்குள்ள வாடகைக்கு அதை என் எதிரி கொண்டு வந்து வச்சிருக்காள லட்டு. இங்கனக்குள்ள வாடகைக்கு அந்த பையன் இருக்காம்லக்கா. குடிச்சிட்டு போறாக்கா. நேரம் என்ன ஆகுது? இந்நேரம் இப்படி குடிச்சிட்டு தெருவோடி போலாமா இல்ல சொல்லுங்க? என்னடி சொல்லுது? உண்மையாவா? அந்த பையன் அப்படிலாம் கிடையாது. அந்த பையன் தங்கமான பையனாச்சே. நீ சொல்றத பார்த்தா நம்புத மாதிரி இல்லையே. நீ அன்னைக்கு பால் காய்ச்சி அன்னைக்கு வரதா வந்தவதானே நீ வேணுக்குன்னு சொன்னாலும் சொல்லுவ. ஏக்கா இந்த விஷயத்துல எல்லாம் பொய் சொல்லுவேனா? சொல்லுங்க. நம்ம வீடுகள்ல வயசு பிள்ளைகள் இருக்கு. இப்படி இவங்க குடிச்சிட்டு வந்தா லாயக்கப்படுமா சொல்லுங்க? நம்ம பேசாம எல்லாட்டையும் பேசி அவள வீட காலி பண்ண வைக்கணும். வேற ஒண்ணும் செய்ய முடியாது இதுக்கு. வா எல்லாத்தையும் போய் சொல்லுவோம். ஏட்டி என்னைக்காவது ஒரு நாள் அப்படி எதுவும் ஆயிருக்கும். அதுக்கு உடனே அவளை காலி பண்ண வைக்க முடியுமா? கொஞ்சம் பொறு. அந்த பிள்ளைகிட்ட வேணா போய் சொல்லுவோம். எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனையை பெருசாக்காண்டா. இவ என்ன சரியான கிறுக்கியா இருப்ப போல. சரி வீடு, நானே எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனையை பெருசாக்குதேன். என்னத்தையும் பண்ணிக்கோல. எனக்கு சாயாம நேரா வாழ வீட்டுக்குள்ள வந்துட்டா. இது யார் வீடு? எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. கலர் கலர் பல்பா மாட்டி வேற வச்சிருக்காங்க நடு வீட்டுல. நல்லா இருக்குல? ஆமா ஆமா நல்லா தான் இருக்கும். வீணா போனவனே இது வா வீடு தான். நல்ல கண்ணை திறந்து பாரு. சிஸ்டர் சிஸ்டர் எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. யாரு இந்த கிறுக்கு பையன கேக்கு வெட்ட போறேன்னு இப்படி வந்து நிக்கான். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க கல்யாணத்துக்கே வரணும்னு எனக்கு ஆசை தான். வர முடியாம போயிருச்சு. இருக்கேன். ராம் என்ன இதெல்லாம்? யார் இந்த பெரிய மண்ட பிள்ளை? பார்த்தாலே காமெடியா இருக்கு. யாருல இது? என்னது பெரிய மண்டபிளி? அதுவும் பொண்டாட்டி கண்ணை திறந்து பாரு நல்லா. அடடே, என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் தெரியல எனக்கு பெரிய மண்டன்னு. இப்பதானே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் உண்மையெல்லாம் மனசுல இருந்து வெளியில வருது. அப்படிதானே ரா? இந்த பிள்ளை என்ன சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கு. ஏமா தள்ளு, நான் வீட்டுக்குள்ள போட்டோம். எனக்கு பிடிச்ச கெட்டின பொண்டாட்டி மேல மறப்பாங்க. நீ சரியான ஆளுதாம்ல. ஏமா கோவம்லாம் படாதமா தங்கச்சி. லூசு பைய ஏதோ தெரியாம பண்ணிட்டா. முத டைய வரைய நான் வேற
இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமா ஆமா, இது என் பொண்டாட்டி தான். பூச்சிமா, என்ன எப்படி இருக்க? நல்ல வேளை உனக்கு இப்ப மாதிரி ஞாபகம் வந்துச்சு. பூச்சிமா, நீ நல்ல பிரியாணி பண்ணுவே இல்ல, நீ கொஞ்சம் பண்ணுதியா? நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுதோம், இந்த இவனுக்கும் கொடுப்போம். ஏல ஏல, உன் தங்கச்சி நல்ல பிரியாணி பண்ணுவாள, இருந்து நல்லா தின்னுட்டு போ. மொதட்டைய வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடாம போக கூடாது. சும்மா கடல மணி எத்தனை ஆகுது? இப்ப போட்டு அவள அது பண்ணி இது பண்ணிட்டு இருக்க. பேசாம சத்தம் கட்டாம படி. பிறகு அடிக்கிடி வாங்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத. அண்ணே வேணா சாப்பிடுதீங்களா? தோசை மாவு வேணா இருக்கு, தோசை ஏதோ ஊத்தி தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இவன் கடக்கா லூசு பையன். அதெல்லாம் நல்ல முக்கு முட்டை தின்னாச்சு, கேக் வெட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பேசாம இவனை தூங்க சொல்லு. சரிம்மா, கதவு பூட்டிக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஏல நின்னுல போவாதல, பேசாம இங்கே இருள போயிட்டான். இந்த லூசு பயலுக்கு சொன்னாலும் புரியாது. என்னது இது, மயக்கமா வேற வருது. பின்ன வராம என்ன செய்ய? ஊத்திட்டு வந்த மயக்கமும் வர, எல்லாம் வரும். கொஞ்ச நாள்ல என்னது கேன்சர் வர, சாக வேண்டியதாம்ல. கிறுக்கு பையல. பூச்சிமா, திட்டாத பூச்சிமா. மாமாவை அப்படி தூக்கிட்டு போய் மேல தூங்க போடுதியா? ஆமா ஆமா, தூங்க போடுவேன். வேணா ஒரு தொட்டில கட்டி ஆட்டிட்டு மாமா போட்டு. அதுவும் நல்லாதான் இருக்கும். தொட்டில் கட்டுதியா நான் தூங்குறதுக்கு? பேசாம காலையில விடியட்டும். மவனை விளக்குமாறு எடுத்து ரெடியா வைக்க. இன்னைக்கு காலையில நான் போடுறது 4 போடல. இதுக்கப்புறம் நீ அந்த கர்மத்தை தொடவே மாட்ட. இப்படி ஊத்தி குடுக்கலாம் என்ன மாதிரி பிரிண்ட்னே தெரியல. முதல்ல இந்த பிரின்சிபை கட் பண்ண சொல்லணும். பூச்சிமா, என்ன ஹாலிலே போட்டுட்டு போற, எனக்கு நிக்கவே முடியல. சாவுல மனுஷனை வீட்டுக்கு வெளியில போடாம ஹால்ல போட்டு போறேன்னு சந்தோஷப்படு. ஏட்டி, உங்க அப்பா வாராரான்னு பாருடி. ஏமா நீ சரியான ஆளுதான். நானா போய் சொல்ல மாட்டேன், பாத்துக்கோ. அவளை நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லாம மாட்டிக்கிட்டு சொன்னியா? வீட்டுல காஞ்சி தண்ணி கிடையாது, பாத்துக்கோ. சரியான ஆளுதான் பண்ணி. எந்த அம்மாவாத பிள்ளைல போய் சொல்லுமா? நீ ஒருத்தி தான் இப்படி இருக்க தெரியுமா? நல்ல வயிறு முட்டை பழைய சோறை போட்டு தின்னுட்டு அப்பாட்ட சாப்பிடவே இல்ல, அம்மா மயங்கி கிடக்கான்னு சொல்லுமா? இது நல்ல கதையாவல இருக்கு. பழைய சோறுலாம் ஒரு சாப்பாடாட்டி, அதெல்லாம் சாப்பாடு லிஸ்ட்ல சேராது தெரியுமா? அது நேத்திக்குள்ள சாப்பாடு. அதை எப்படி நீ சாப்பிட்டேன்னு சொல்லணும்? நான் எனத்தையும் கொஞ்சம் தண்ணியும் பருக்கையும் சாப்பிட்டு கிடக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? ஆனா அப்பாட்ட அப்படி சொல்லாத. அம்மா ஒண்ணுமே சாப்பிடாம சீனு தொலைச்சதுல அப்படி மனசு வருத்ததுல அப்படி சாப்பிடாம மயங்கி கிடக்கப்பா, அப்படிதான் நீ சொல்லணும், புரிச்சுதா? அவர்கிட்ட போய் பழைய சோறு தின்னா அது இதுன்னு நான் மனசே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. பேசுனா அப்பாவே வந்துட்டு, அப்பாவே எல்லாத்தையும் கேட்டுரும். வந்துட்டாரோ இல்ல முன்னாடி சொல்லுதாளான்னு பாரு. சத்தம் கட்டாம பேசாம இருப்போம். ஏட்டி நீலாவரி, இவளை என்னத்துக்கு படுக்கையில போட்டிருக்கு? என்னாச்சு இவளுக்கு? ஏட்டி, ஒன்னால நாங்க ஸ்டேஷன்ல படாத பாடு பட்டிட்டு வாரேன், நீ வாட்டுக்கு படுத்து கிடக்க. என்ன ஆச்சு உனக்கு? கத்து கத்துது, சொல்லுதாளான்னு பாரு. ஏட்டி சொல்லுட்டி, அப்பாட்ட அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுட்டி. ஏமா சுதா, என்னாச்சு? இவைய படுத்து கிடக்கா? அது ஒண்ணும் இல்லப்பா, சீனு காணாம போச்சுலப்பா. அந்த காவலில எதுவும் சாப்பிடாம செய்யாம அப்படியே மயக்கம் வந்து அப்படி படுத்து கிடக்காளாம். அடே, அதுக்கு என்ன செய்ய? அதான் போயிட்டுல இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தாப்புல திருடனவன் கொண்டு வந்து செயினந்தாமா கையில வச்சு கொண்டு கொடுத்துருவானோ இல்ல கேக்கே. ஐயோ, நம்ம மேல ரொம்பலாம் கோவத்துல இருக்காரு. இப்ப நான் என்ன செய்வேன்? ஏட்டி, இங்க இரு நீலாம்பரி, ஆனது ஆயிப்போச்சு, செயின் கரடு போயிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும்? விடு, வேற என்ன செய்யறதுக்கு? நாளைக்கு வேற எங்க அம்மாவும் அக்காவும் பிள்ளையில கூட்டிட்டு வாரவும் லீவுக்கு. நீ இப்படி கிடையா கிடந்து ஒரு வேலையும் செய்யாம இருந்துடலான்னு நினைக்காத. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வேலை சொல்லிய பாரு. நான் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், தெரிஞ்சவங்க 4 பேர்ட்டையும் பேசிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தா திருடு போனச்சே திரும்ப கிடைக்கும். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். என் மவா முதலே சொன்னா, ஏமா போடாத தங்கச்சின்னெல்லாம் கோயில் கொடைக்கு. நான் தான் கேட்காம சும்மா பவுசு காட்டுறதுக்கு போட்டேன். பாருங்க, களவான்ட்டு போயிட்டா.
கிடைச்சா சரிதான். அத்தையும் மதினி அப்ப நாளைக்கு வாரா ஒண்ணு. ஆமா ஆமா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நீ இந்த சீனு தொலைஞ்சது வச்சதெல்லாம் அவட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அது வேற வேற என்ன செய்ய. அவளே இந்த ஒரு லீவுக்காண்டி வீட்டுல வந்து நிம்மதியா இருக்கணும்னு வாராவோ. அவட்ட இதெல்லாம் சொல்லி மனசை கஷ்டப்படுத்த கூடாது. நீயும் மூஞ்சி முகரையெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கோ. அவளுக்குலாம் இந்த விஷயம் ஒண்ணும் தெரிய வேண்டாம். வேலை நானே சொல்லணும்னு நினைச்சேன், அவரே வாயால சொல்லிட்டாரு. அது வேற எங்க அத்தைக்காரிக்கு தெரிஞ்ச தங்க தங்கன்னு ஆடலாம் செய்வா. சரி அப்பா, இவரே சொல்லிட்டாரு, நம்ம இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விடக்கூடாதுப்பா. அப்புறம் நாளைக்கு எல்லாரும் வாராவல்ல, வீட்டுல காய் சாமாகியமா வாங்கணும் எல்லாம் பார்த்து வச்சு சொல்லு. நான் சாயந்தரம் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வரேன். அப்புறம் அவ வந்ததுக்கு அப்புறம் இது இல்ல அது இல்லங்க கூடாது, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் பாத்துக்கோ. ஆட்டு ஆட்டு பார்த்து சொல்லுதேன். கொஞ்சம் தக்காளி மட்டும் கிடந்தது, எல்லா காயும் வாங்க வேண்டியதா தான் இருக்கும். சரி பார்த்து நான் சொல்லுதேனே சாயந்தரம். மசாலா சாமான் என்னையும் பாரு, வேணும்னா அதையும் சேர்த்து சொல்லிரு. அப்பா பீட்டாரா, எவ்வளவு நேரம் தான் இந்த மூஞ்சி முகரைய சோக